இந்த ஒரு மெஷின் எப்படி யோசிக்கும்னு பார்த்தா, அதுக்கு ஒரு பொருளோட ஐடி தேவை. இது இந்த ஜியோ லொகேஷனில் இருக்குது. அதுதான் அதோட திங்கிங். ஸோ அப்போ வந்து இந்த 1000 பொருளை இப்படி தான் அடுக்கி வைக்கணுன்ற அவசியம் போயிடுது. நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதுக்கிட்ட இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும், அதோட ஐடி தெரியும். அது வேகமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருது. ஸோ நம்ம அதை அழகாக இந்த இந்த 3 பொருள் எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வந்துடுது. நம்ம அதை வந்து கொடுத்துறோம். இந்த ஆட்டோமேஷன் பண்ணலை அப்படின்னா அமேசானால் சர்வைவே பண்ணியிருக்க முடியாது. அவங்க வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ப்ளஸ் பீப்புள் இருந்தாங்கன்னா 750 மில்லியன் ரோபாட்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா மனிதன் எதில் குட்னா நம்ம வந்து நம்மளை அதை ஃபாஸ்ட்டாக பிக் பண்ணி அசம்பிள் பண்ணுறதுல வி ஆர் குட். இதை கேட்டகரிகளாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். மெஷின்ஸுக்கு அது இல்லை. ஒரு மெஷினால் என்ன அழகாக புத்திசாலித்தனமாக செய்ய முடியுமோ அதை மனிதன் தன்னோட இதில் எப்படி புத்திசாலித்தனமாக பண்ண முடியுமோ இதை ரெண்டையும் இணைச்சி நம்ம என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான உலகத்தில் இருக்கும்னு நான் பார்க்குறேன்.